Good morning to all. Welcome to Splendid Leading. Today we have a discussion on Samachir Kalvi 6th Standard Civics, Chapter 2, The Constitution of India. இன்றைய காணொளியில் சமச்சீர் கல்வியில் இருக்கிற அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The Constitution Day is celebrated on November 26. The Constituent Assembly accepted the Constitution of India in the year 1950. Constituent Assembly இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அக்செப்ட் பண்ண வருஷம் 1950. There are 101 amendments made in the Constitution of India till 2016. 2016 வரைக்கும் 101 அமெண்ட்மெண்ட்னா சட்ட திருத்தம். சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருந்து நம்ம இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷன் உயிரோடு இருக்குது, லிவிங் கான்ஸ்டியூஷனாக இருக்குது அப்படிங்கிறதே இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக தான். சட்ட திருத்தம் பண்ண முடிஞ்சுன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃபங்க்ஷனலாக இருக்குது, இல்லைன்னா அது ஃபங்க்ஷனலாக இல்லைன்னு அர்த்தம், அது அப்ளிகபிளாக இல்லைன்னு அர்த்தம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் ரைட்? ஃப்ரீடம் ஃபண்டமெண்டல் ரைட், ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, ஈக்குவாலிட்டி, எஜுகேஷன் உரிமை, இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரைட் டு ஓட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது ஃபண்டமெண்டல் ரைட்னா பேசிக் ரைட்டு தான், அதாவது இன்ஹரண்ட் ரைட்ஸு. ஒரு மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு அடிப்படையான ரைட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த அடிப்படையில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரைட் டு ஓட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வராது. An Indian citizen has a right to vote at 18 years of age. 18 வயசு பூர்த்தியான ஒரு இந்திய குடிமகளோ ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிலிட்டி. அவங்க இவ்வளோ தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட்டு சுதந்திர காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1920s வாக்கில் ஒரு ஃபேமிலி, அவங்க சொத்து எவ்வளவு இருக்குது, கல்வி தகுதி எவ்வளவு இருக்குது, இது மாதிரி ஒரு அடிப்படையில் ஒரு குடும்ப பாரம்பரியம், அதை வச்சு தான் ஓட்டு போடக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. இந்தியாவிலே அதை மாற்றி அமைச்சது தமிழகம் தான். ஓட்டுரிமை அப்படிங்கிறது வயசு தான் முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கிறத கொண்டு வந்தது நம்ம இந்திய சாசனத்துடைய சிறப்பு தான். ஏன்னா இதில் படித்தவன் படிக்காதவன், ஏழை உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எந்த பேதமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஈக்குவாலிட்டி. அதனால் ஓட்டிங் ரைட்ஸ் ரொம்ப முக்கியமான ரைட்ஸு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் செலக்டட் ஆஸ் தி சேர்மன் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய சேர்மனாக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்டர் B.R. அம்பேத்கர், அவர் தான் டிராஃப்டிங் கமிட்டியுடைய சேர்மன். லா ஆஃப் த கண்ட்ரி ப்ரொடெக்ட்ஸ் அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அண்ட் கான்ஸ்டியூஷன் லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்குது. அது ஜஸ்டிஷியபிள் டு தி கோர்ட் அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் கிடைக்காத பட்சத்தில் நம்ம நீதிமன்றங்களை அணுகலாம். ஆனால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோ டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸோ வழிகாட்டு நெறிமுறைகளோ மீறும்போது, கிடைக்காத போது நம்ம கோர்ட்டை டைரெக்டாக அணுகிறதுக்குரிய ப்ரொசீஜர் இந்தியாவில் இல்லை, வேறு வழியில் அணுகணும். அதை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் 26th January 1950. In which year was the Constituent Assembly formed? Constituent Assembly எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1946. How many members were in the drafting committee? Drafting committeeல 8 members இருந்தாங்க. The Constitution of India is the longest constitution in the world. அது நமக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் தான். உலகத்திலே ரொம்ப பெரிய கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். It had 395 articles in 22 parts and 8 schedules at its beginning. இது கூட ஒரு தடவை கொஸ்டின் கேட்டுருங்க. அட் தி பிகினிங்கில் எத்தனை ஆர்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, ஷெடியூல் 8 ஷெடியூல் இருக்குது. இப்போ எல்லாம் 400 ஆர்டிக்கலுக்கு மேலே போயிடுச்சு, 24 ஷெடியூலுக்கு மேலே போயிடுச்சு, 24 பார்ட். On 29th August 1947, the drafting committee of the Indian Constitution was appointed and had 8 members. அப்போ 1947 உருவாக்கப்பட்டுச்சு. அதில் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் டாக்டர் B.R. அம்பேத்கர்,
அது தவிர மெம்பர்ஸ் யார் யாருன்னா அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணசுவாமி ஐயர், என் கோபாலசாமி, கேஎம் முன்ஷி, முகமது சாதுல்லா, பிஎல் மிட்டல், டிபி கெய்தான். பிஎல் மிட்டல் resigned due to health issues and was replaced by N. Madhav Rao, and DP Keitan died in 1948 and was replaced by TT Krishnamachari. இவங்கெல்லாம் மெம்பர்ஸ். How many women were part of the Constituent Assembly? There were 15 women participated in the Constituent Assembly. 15 women வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த காலகட்டங்களில். When was the Constitution of India completed? The Constitution of India was completed on 26th November 1949. Why was January 26 as adopted as Republic Day? ஏன் வந்து ஜனவரி 26 ரிபப்ளிக் டேயாக கன்சிடர் பண்ணுறாங்க? When the Congress met at Lahore session in 1929, the members of the Congress unofficially declared the same day as the day of Purna Swaraj and the day of complete self-governance. The next year, 26th January 1930 was celebrated as Independence Day. That day has been observed as our Republic Day. அப்போ அந்த பூர்ண ஸ்வராஜ் வந்து நெக்ஸ்ட் வருஷத்துலேருந்து, அதாவது ஜனவரி 26 1930 இண்டிபெண்டன்ஸ் டேயாக கொண்டாடினாங்க. அதன் நினைவாக தான் நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேயை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வாட் இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? கான்ஸ்டியூஷனாக என்ன? அது வந்து அல்டிமேட் லா புக். வி ஹாவ் டு அபைட் பை இட். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் இந்தியன் பாலிட்டி. It explains the fundamental concepts of structure, methods, powers and duties of government bodies. கவர்மெண்ட் அமைப்புகளுடைய அமைப்புகள், மெத்தடு, அதோடைய அதிகாரங்கள், கடமைகள் எல்லாம் கவர்மெண்ட் அமைப்புகளுடைய ஒருங்கிணைந்த அமைப்பு, பவர் எல்லாம் சேர்ந்தது தான் இது. It also lists the fundamental rights and fundamental duties of the citizen. அதாவது அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை வழங்குது. வழிகாட்டு நெறிமுறைகள், directive principles are also mentioned. ஸோ இட் இஸ் எ ஹோலிஸ்டிக் இன் நேச்சர். ஹோலிஸ்டிக் இன் நேச்சர் அப்படின்னா என்ன மீனிங் இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரு முழுமையான, ஒரு இன்டகிரேட்டட், ஒரு இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் அவுட் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய சாலியன் ஃபீச்சர்ஸ் என்ன, சிறப்பு கூறுகள் என்ன? த ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் த ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரிஃபேஸ் முன்னுரை, பொருளடக்கம். அக்கார்டிங் டு இட், India is a sovereign, socialist, secular, democratic and republican. அந்த பிரியாம்பிள்லே என்ன முன்மொழிஞ்சிருக்குன்னா, சாவரின்னா சுப்ரீம் பவர், சோஷியலிஸ்ட்னா சமதர்ம சமுதாயம், செக்யூலர் அப்படிங்கிறது என்னென்னா சமயசார்பற்ற அரசு, டெமோக்ராட்டிக் அப்படின்னா மக்களாட்சி, ரிப்பப்ளிக்னாலும் அது ஒரு மக்களாட்சி தத்துவம் தான். த கான்ஸ்டியூஷன் ஹேஸ் கிராண்டட் பீப்புள் த ரைட் டு ரூல். மக்கள் தான் வந்து நம்ம இந்தியாவை ரூல் பண்ணுறக்குரிய ரைட்ஸை கொடுத்துருக்கு இந்தியாவுக்கு. சாவரன்டி ரெஃபர்ஸ் டு தி அல்டிமேட் பவர் ஆஃப் த கண்ட்ரி. தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் பவர் டு கண்ட்ரோல் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் த இந்தியன் லேண்ட். இந்தியன் லேண்டை வந்து வெளியில் உள்ள நாடு எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. த டேர்ம் செக்யூலர் ரெஃபர்ஸ் டு த ஃப்ரீடம் ஆஃப் வர்ஷிப். வழிபாட்டு உரிமைக்கு ஃப்ரீடம் கொடுக்குது. த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் போத் அட் தி சென்ட்ரல். அதாவது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா பாராளுமன்ற அரசாங்க முறை. இது வந்து நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கத்திலேருந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற சிஸ்டம் இருக்குதுல்ல. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது பேசிக் கடமை, அடிப்படை உரிமைகள். அது வந்து 6 இருக்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 to 18, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஃப்ரீடம் 19 to 22. இது ஒவ்வொன்றுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23, 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ஆர்டிகல் 25 to 28, சமய உரிமை. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் 29 to 30. இது வந்து மெயின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, எல்லா லெவல் எக்ஸாம், யூபிஎஸ்சி ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் ஆர்டிகல் 32. கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படிங்கிறது வந்து இன்கேஸ் நம்மளால் இது பண்ண முடியலை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரீச் பண்ண முடியலை, அவைல் பண்ண முடியலைன்னா கோர்ட் அப்ரோச் பண்ணுறக்குரிய அந்த ப்ரொசீஜர் தான் ஆர்டிகல் 32, கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். நீதி புனராய்வு,
நீதி புலனாய்வான்னு எக்ஸாக்டாக தெரியல. பட்டு சட்டத்தில் உள்ள வசதி ரிட் சிஸ்டம் மூலமாக நம்ம கோர்ட்டை வந்து அணுகலாம். லிஸ்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தட் யூ மென்ஷன்ட் இன் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆர்டிகிள் 51A in the Indian Constitution. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை மென்ஷன் பண்ணுது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு அபைட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் த ஐடியல்ஸ் ஆஃப் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது சுதந்திர இந்தியாவில் அந்த போராட்ட காலகட்டத்தில் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். அதை வந்து அவங்க பட்ட உழைப்பை வந்து மதிக்கணும், நேசிக்கணும். அதுதான் மெயினானது. டு செரிஷ்னால் அதை விரும்பி ரசிக்கிறது. டு ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ், உயர்ந்த கொள்கைகள். அந்த இந்தியன் ஸ்ட்ரகிளில் நம்ம என்னென்னலாம் இன்ஸ்பயர் ஆகிருக்கோமோ அதை நம்ம நினச்சி பார்க்கணும், செரிஷ் பண்ணணும். டு அப்போல்டு டு ப்ரொடெக்ட் த சாவரன்ட்டி, இந்தியன் சாவரன்ட்டியை பாதுகாக்கணும். யூனிட்டி இன்டெகிரிட்டியை ப்ரமோட் பண்ணணும். டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ். நேஷ்னல் அளவில் என்ன சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்தி நம்ம நாட்டுக்காண்டி சேவை செய்யணும். டு ப்ரமோட் ஹார்மோனி, ஒருமை. டு ஸ்பிரிட் ஆஃப் பிரதர்ஹுட், இந்தியாவில் வாழ்கிற எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் நமக்கு. டிரான்செண்டிங் ரிலீஜியஸ் லிங்குவிஸ்டிக் ரீஜனல் செக்ஷனல் எல்லா டைவர்சிட்டியும் நம்ம கடந்து போகணும். அதை தான் வந்து டிரான்செண்டிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு இண்டிகேட் பண்ணும். டு ரெனவுன்ஸ் ப்ராக்டிசஸ் டிரோகேட்ரினா ஒரு ரொம்ப இழிவான இந்தியன் உமனை வந்து அவங்க டிக்னிட்டியை நம்ம வந்து டீக்ரேட் பண்ணாமல் பார்க்கணும். டிரோகேட்ரியான பார்வையோ பேச்சோ வாசகங்களோ எக்ஸ்பிரஷனோ இருக்கக்கூடாது. டு வேல்யூ அண்ட் ப்ரெசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் கம்போசிட் கல்ச்சர், ஒருங்கிணைந்த நம்ம இந்திய பண்பாட்டத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும். டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ், வைல்ட் லைஃப். டு ஹாவ் கம்பேஷன் ஃபார் லிவிங் கிரியேச்சர்ஸ், சின்ன உயிரினங்கள் மேலே கூட இரக்கம் கொள்ளணும். என்விரான்மெண்ட்டு பாதுகாப்பு, லேக்கு, ரிவரு, வைல்ட் லைஃபு, ஃபாரஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம நேசிக்கணும், பாதுகாக்கணும். டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், அதாவது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பரை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிள் சம்மந்தப்பட்ட இது என்ன, எந்த டிவிஷன்ஸு அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் சயின்டிஃபிக் டெம்பரை வந்து ப்ரமோட் பண்ணுச்சு. அந்த காலகட்டத்தில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து சயின்ஸ் பேஸ்டு இந்தியன் திங்கிங்கை ஃபோக்கஸ் பண்ணுவார். சயின்ஸ்னால் என்னது? தெர் இஸ் நோ ஃபால்ஸ்ஹுட் திங்கிங். ஒரு அறிவுபூர்வமான ஒரு சொசைட்டி தான் சயின்ஸ். அதில் வந்து எந்த ஃபால்ஸுக்கும் வேலை இல்லை. டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமானிசம், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, ஆராய்ச்சி, மனிதநேயம் எல்லாத்தையும் பாதுகாக்கும். டு சேஃப்கார்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, வயலன்ஸ் இருக்கக்கூடாது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தக்கூடாது. டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ், செயலில் செம்மை அப்படின்னு வள்ளுவர் சொன்னது மாதிரி அந்த செயலில் செம்மையை நோக்கி பயணிக்கணும். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பிரியாம்பிள் அப்படிங்கிறது வந்து பேசிக்கான அந்த பொருளடக்கம் மாதிரி. அது என்ன எம்பசைஸ் பண்ணுது, ஸ்ட்ரெஸ் பண்ணுதுன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம். த ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் பிரியாம்பிள். ப்ரிஃபேஸ்னால் அந்த பொருளடக்கம். அக்கார்டிங் டு இட், இந்தியா இஸ் ஏ சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். அப்போ பிரியாம்பிள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, டு அச்சீவ் சோஷியல் ஜஸ்டிஸ் நீதி. எதில் நீதி? எக்கனாமிக் நீதி, பொருளாதார நீதி, சமூக நீதி, அரசியல் நீதி, இதிலெல்லாம் கடைபிடிக்கும். லிபர்ட்டி, எதில் லிபர்ட்டி? சுதந்திரம் எதில் வேணும்? சுதந்திரமாக சிந்திக்கலாம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், நம்பிக்கை கொள்ளலாம், வழிபாடு செய்யலாம். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எதில் ஈக்குவாலிட்டி? ஜாப்பு எல்லாத்துலேயுமே வந்து அவன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிக்கிறலாம். ஸ்டேட்டஸாக அவன் உருவாக்கிக்கிறலாம், உயர்த்திக்கிறலாம். இதெல்லாம் இந்தியாவில் நம்ம ப்ரிஃபேஸ்லேயே சொல்லப்பட்டிருக்கு, பொருளடக்கத்துலேயும். ஃப்ராட்டர்னிட்டி அஸ்யூர்ஸ் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல். சகோதரத்துவத்தில் வந்து டிக்னிட்டி அடங்கியிருக்கு, யூனிட்டி அடங்கியிருக்கு, இன்டெகிரிட்டி அடங்கியிருக்கு. சாவரன்ட்டினா என்ன? த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா guaranteed த பீப்புள் த ரைட் டு ஓட். அப்போ சாவரன்ட்டிங்கிறதே வந்து என்னது? இந்தியாவுடைய பவர் தான். சிட்டிசன்ஸுக்கு பவர் கொடுக்கணும்னா ஓட்டு போடணும். த மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் எலெக்டட் பை த பீப்புள். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கணும்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறார். ரைட் டு டிசைட் இஸ் த ஒன்லி ஹேண்ட்ஸ் ஆஃப் அவர் பர்சன். டிசிஷன் மேக்கிங் வந்து இந்தியன் சிட்டிசன் கையில் இருக்குது. அவன் ஓட்டு போட்டால் தான் தலைவர்கள் உருவாக முடியும்.
சாவரன்ட்டி ரெஃபர்ஸ் டு த அல்டிமேட் பவர். சாவரன்ட்டினாலே அல்டிமேட் பவர். அதாவது இந்தியாங்கிறது வந்து எந்த மேலாண்மைக்கு கீழேயும் கிடையாது. இந்தியாவை வந்து இந்தியா தான் ரூல் பண்ணுது. இந்தியா இஸ் நாட் சப்ஜெக்ட் டு எனி எக்ஸ்டர்னல் பவர் ஆஃப் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ். எக்ஸ்டர்னல் பவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் ஆல் பீப்புள் அண்ட் த அபாலிஷன் ஆஃப் ஆல் ஸ்பெஷல் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். அபாலிஷன் ஆஃப் ஆல் ஸ்பெஷல் ரைட்ஸ், தனிப்பட்ட ஒரு பெருமை புகழ் அதுகளுக்கெல்லாம் வேலை இல்லை. எல்லாருமே சமமிங்க. அந்த பணக்காரங்க மட்டும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரிவிலேஜை அபாலிஷ் பண்ணியாச்சு, அதாவது டெலீட் பண்ணியாச்சு. சைல்டு லேபர் ரெஃபர்ஸ் டு த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் எனி ஒர்க் தட் deprives the children of their childhood. அதாவது சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர்களை பற்றி பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, குழந்தை பருவம் வந்து அழிஞ்சு போகுது. அதுதான் வந்து இதில் ரொம்ப வேதனையான விஷயம். 15 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகள் அந்த குழந்தை பருவத்தை கொண்டாடி விளையாடக்கூடிய வயசில் அவங்க செங்கக்கல்லை தூக்குறதோ சிமெண்ட் பெட்டியை உருவாக்குறதோ வேலை பார்த்தாங்கன்னா, அந்த குழந்தை பருவம், அந்த சைல்டுஹுட்டு தான் வந்து அதில் ரொம்ப முக்கியமானது. லாஸ் ஆஃப் சைல்டுஹுட் ரொம்ப வெரி ஒரு சொசைட்டிக்கே ஒரு இழிவு அது. அந்த குழந்தை பருவம் வேஸ்ட் ஆகிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதனால தான் சைல்டு லேபரை வந்து நம்ம அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆர்டிகிள் 23, 24 வந்து அந்த ஃபோர்ஸ்டு லேபரோ சைல்டு லேபரோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. த ரைட் டு எஜுகேஷன் இஸ் எ ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ். எஜுகேஷனுங்கிறதே வந்து அடிப்படை உரிமை தான் இந்தியா பொறுத்தவரை. எவ்ரி இந்தியன் இண்டிவிஜுவல் irrespective ஆஃப் ரேஸ், ஜெண்டர், சோஷியல் ஆரிஜின், ரிலிஜன், ஏஜ் ஆர் entitled டு ஃப்ரீ எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அந்த அடிப்படை கல்வி வந்து இனம் சார்ந்தோ, ஜெண்டர் சார்ந்தோ, அல்லது சொசைட்டி, காஸ்ட், கம்யூனிட்டி, ரிலிஜன் எது சார்ந்தோ இல்லை. அது வந்து மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே கல்வி அடிப்படை உரிமை. கைலாஷ் சத்யார்த்தி, மலாலா யூசுஃப் இவங்க 2 பேர் வந்து நோபல் ப்ரைஸ் 2014 வாங்கியிருக்காங்க, அமைதிக்கான நோபல் ப்ரைஸ். கைலாஷ் சத்யார்த்தி இந்தியாவுடைய குழந்தை பாதுகாப்பு இதில் இருந்திருக்கிறார். அவர் சைல்டு லேபரை மீட்டு கல்விக்கூடங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. மலாலா யூசுஃப் வந்து அந்த கேர்ள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண் கல்விக்காண்டி வந்து ஒரு பேனா நினச்சா மாற்றலாம் அப்படிங்கிறது மாதிரி குரல் கொடுத்து சமூக புரட்சி பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானில். அதனால் 2 பேருக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபார் தர் ஸ்ட்ரகிள் எகெயின்ஸ்ட் த சப்ரஷன் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள் ஃபார் த ரைட் ஆஃப் ஆல் சில்ட்ரன் டு எஜுகேஷன். அந்த எஜுகேஷனுக்காண்டி பாடுபட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு நீங்கள் ஆர்டிகல் 23 வந்து கான்ஸ்டியூஷன் எனி டைப் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர். அப்போ ஃபோர்ஸ்டு லேபர் கட்டாய தொழிலாளருங்கிறது என்ன ஆர்டிக்கல்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 23. 24 வந்து சைல்டு லேபர். அதிலே முக்கியமாக வந்து 15 வயசுக்கு கீழே உள்ள அந்த 14 வயசுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. 14 வயசுக்கு கீழே உள்ள அந்த குழந்தைகளை வந்து ஹசார்டஸ் ஜாபில் இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஹசார்டஸ் ஜாப்னா ஆபத்தானது. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நியர்லி 60 countries have been adopted by our constitution. Constitution of nearly 60 countries have been adopted by our constitution. 60 நாடுகளுடைய கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்பு சட்டங்களிலிருந்து சிறந்த சரத்துக்களை நம்ம கொள்கைகளை, பண்பாடுகளை, விழுமியங்களை நம்ம எடுத்துருக்கோம். அதான் அந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷனு, பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூஷன் சிஸ்டம் வந்து யுனைடெட் கிங்டம், கோர்ட் சிஸ்டம் வந்து அமெரிக்கா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்கா, இதெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கிறதுல இது மாதிரி 60 நாடுகள்லேருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். Sovereignty refers to the ultimate power of the country. Executive is collectively responsible to the legislature. எக்ஸிக்யூட்டிவ்னா நிறைவேற்றுவாங்க. அவர் வந்து லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். சீஃப் ஆர்கிடெக்ட் வந்து டிராஃப்டிங் கமிட்டி வந்து டாக்டர் அம்பேத்கர். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் எ பார்லிமெண்ட்ரி, அது நம்ம பார்த்துருக்கோம், போத் சென்டர் அண்ட் ஸ்டேட். அடல்ட் சஃப்ரேஜ் அல்லது அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா என்னென்னா, வயது வந்தோர் வாக்கு. வயது வந்துருச்சுன்னா 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவர் வந்து ஓட்டு போடக்கூடிய உரிமை இந்தியா அரசாங்கம் வழங்குது, கான்ஸ்டியூஷன் வழங்குது. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறது வழிகாட்டு நெறிமுறை. அது வந்து சர்டன் கைட்லைன்ஸ் டு பி ஃபாலோடு வைல் த கவர்மெண்ட் ஃப்ரேம் லா. சட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே வந்து இது வழிகாட்டுது, அதான் வழிகாட்டு நெறிமுறை. இது வந்து அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். டெமோக்ரஸி இஸ் எ டைப் ஆஃப் கவர்மெண்ட் விச் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் எலெக்டட் பை தி பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி. ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது வந்து மக்கள் தான். செக்யூலர் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் டஸ் நாட் டிஸ்கிரிமினேட் எனி ஒன் ஆன் எ ரிலீஜியஸ் குரூப். டிஸ்கிரிமினேஷனாக சுரண்டல், மதத்தை வச்சு எந்த சுரண்டல் இருக்கக்கூடாது
எந்த பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது தான் நம்ம இந்திய அரசாங்கம் கான்ஸ்டியூஷனுடைய முக்கியமான சாசனம். இது வந்து ஆர்டிகல் 25லேருந்து 28 இதை டிஸ்கஸ் பண்ணுது. செக்குலரிசம் இன் இந்தியா இஸ் மீன் செப்பரேஷன் ஆஃப் ரிலீஜன் ஃப்ரம் ஸ்டேட். இப்போ ஒரு சில நாடுகள் அரப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஜனும் கவர்மெண்ட்டும் வந்து செப்பரேட் கிடையாது, ஒன்று தான். ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. இந்தியா வந்து செக்யுலர் கண்ட்ரி. அரசாங்கத்துக்கு ரிலீஜனுக்கு சம்மந்தமே கிடையாது. தெர் இஸ் நோ ஸ்டேட் ஸ்பான்சர்டு ரிலீஜன். இந்திய அரசாங்கம் எந்த ரிலீஜனையும் ஃபாலோ பண்ணு அல்லது வெறு அப்படின்னு சொல்லவே இல்லை. யார் வேணாலும் எந்த ரிலீஜனையும் ஃபாலோ பண்ணலாம் அல்லது அவங்களுக்கு கன்வீனியன்ட் ரிலீஜனுக்கு மாறிக்கிடலாம். அது அவனுடைய பேசிக் ரைட்டு. அதில் கவர்மெண்ட்டில் தலையிட முடியாது. ரிலீஜியஸ் லாஸ் இன் பர்சனல் டொமைன், அது பர்சனல் ஸ்பியர் ஃபார் முஸ்லிம்ஸ், இண்டியன்ஸ் அண்ட் கரண்ட்லி இன் சம் சுச்சுவேஷன் சச் இஸ் ரிலீஜியஸ் இன்டாக்ட்ரினேஷன் ஸ்கூல்ஸ். அப்போ ரிலீஜியஸ் ப்ராப்ளம்லாம் இந்தியாவில் எப்படி இருந்தாலுமே அதில் கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்குதுன்னா அவங்கவுங்க ரிலீஜியஸ் பாலிசிஸை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் லிசனிங் அண்ட் டைம். தேங்க்யூ.